ஆக்சுவலி வந்து இப்போ இந்த கிளாப் போர்டுக்கு யூஸே இல்லை. இப்போ இருக்கிற ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து இது யூஸ் இல்லை. இன்னும் நான் பீட்சா பண்ண ஆரம்பிச்சப்போ கூட இதுக்கான யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஒன்ஸ் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலி கிளாப் போர்டோட யூசேஜ் என்னென்னா, நீங்கள் ஃபில்மில் ஷூட் பண்ணும்போது சவுண்டு வந்து தனியாக ஒரு நாகரால ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபில்மை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த சவுண்ட் ஃபைலையும் எதையும் மேட்ச் பண்ணணும். ஸோ அது எங்கே மேட்ச் பண்ணணுன்றதுக்காக ஒரு விஷயம் தான் விஷுவல் அண்ட் சவுண்ட் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அதை கிளாப் இப்படி பண்ணுறீங்கன்னா விஷுவலில் வந்து இந்த பாயிண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கும், விஷுவலாக சவுண்டில் வந்து இந்த சவுண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு எல்லாமே அலைன் ஆகும். அதுக்கு தான் கிளாப் போர்டு யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் இந்த சீன் நம்பர். ஸோ அந்த ஃபில்ம் ரீல்லேருந்து அதை எடுத்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டலில் இதுக்கப்புறம் அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்டிக் ப்ராப்பர்ட்டி தான். ஆமாம், ரெட்ரோ ஒரு ஆன்டிக் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா எல்லா படத்தோட பூஜையிலையும் ஒரு கிளாப் போர்டு வரும். அதுக்கப்புறம் அந்த கிளாப் போர்டு வந்து எங்கே போகுது நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். அது ஒரு ஃபார்மாலிட்டியாக ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொல்லும் போது ஒரு கிளாப் அடிப்பாங்களே தவிர்த்து இப்போ அது யூஸே இல்லை.